உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய நட்பு கிரகமாகப்பட்ட 4ஆம் அதிபதியும் பாக்யாதிபதியும் நிற்கக்கூடிய இடம் 2ஆம் பாவத்தில் கன்னியில் ஜூலை 29 தொடங்கி மீண்டும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 45 நாட்கள் அதே இடத்துல தான் செவ்வாய் இருக்க போகிறார். இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய நன்மைகளும் மேலும் சில கிரகங்கள், ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய அதிபதியே ஆகஸ்ட் 15க்கு மேலே உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெறுகிறார். அதுலேயும் லாபஸ்தானத்தில் குருவோட சுக்கிரனும் இதற்கு நடுவில் இணைஞ்சு நிற்கிறார். இப்போது இந்த தருணத்திலே இருக்கார். அப்போ இந்த அமைவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவான ஒரு இடத்துல தான் இந்த கிரகங்கள் நிற்கிது. ஒன்று லாபஸ்தானத்தில், இன்னொன்று தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி. அதையும் தாண்டி நாம் இங்கே பார்க்கும் பொழுது இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். சிம்மராசி அன்பர்கள் எதிலையும் தன்னம்பிக்கையோடு நேர்மையுடன் மற்றவர்களுக்கு எப்போவுமே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்குறார். அப்போது உங்களை சார்ந்தவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவீங்க, மற்றவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. மற்றவங்க வேலைன்னு உங்கள் வேலையை விட்டுட்டு அவங்களுடைய வேலையை முடித்து கொடுத்துட்டு அப்புறம் தான் உங்கள் வேலையை பார்ப்பீங்க. இப்படி எத்தனையோ விஷயங்களில் விட்டு கொடுத்து வாழக்கூடிய நல்ல மனசும் நல்ல உள்ளமும் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் சில கிரகங்களுடைய நிகழ்வுகளால் கடந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. பாதிப்புகள்னால் ஏனோ தானோன்னு அல்ல, எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது. ஏன்னா கண்டக சனி அப்படி, அஷ்டம சனி அப்படி. இந்த நிலையில் நம்ம எப்படி இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறது, இருக்கிற பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் பார்த்தா மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலைமை. உங்களோட குறைந்த எஃபர்ட் போட்டு சம்பாதிக்கிறது கம்மி, உழைக்கிறதும் கம்மி, ஆனால் பார்த்தா அவங்க படிப்படியாக உயர்ந்து எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பட் அதை விட அதிக அளவில் சம்பாதிக்கிறீங்க. வருமானத்தை கம்பேர் பண்ணால் இந்த வருமானம் ஒருத்தருக்கு இருந்தால் எவ்வளவோ ஃபேஸ் பண்ணலாம். அந்த லெவலுக்கு ஒரு சில விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ணுறீங்க. இன்னும் சிலர் உழைக்கிறீங்க, பட் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் இங்கே இல்லை. வேலையில் நிரந்தரமாக ஒரு இடத்துல உட்காந்து எதையும் செயல்படுத்த முடியல. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வர்றவங்க ஈஸியாக அவங்க ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் எல்லாத்தையும் அடையிறாங்க. பட் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஆனால் அதனால் எந்தவித பலனும் இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிறீங்க. இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க. சிம்மராசி என்பவர்கள் குடும்பத்தை வரைக்குமே பாதிப்புகள் சந்திச்சாச்சு. குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைகள், இவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் எல்லாமே நினைச்சவங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களும் உங்களை புரிஞ்சிக்கலை. ஏன்னா இதில் குறிப்பாக சொல்லணுன்னா சிம்மராசி பெண்கள் ஒன் மேன் ஆர்மி. அடிக்கடி சொல்லுவேன், வாழ்க்கையில் தனது முயற்சியால் தனக்கு எதுவுமே அமையலை, பட் தான் அதை சரி செய்து மீண்டும் அமைச்சிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு ராசி பிறந்த பெண்கள். ஏன்னா எதிர்நீச்சல் போட்டு தனது முயற்சியால் தன் குடும்பத்தினுடைய தேவைகளும் சொசைட்டியில் தன்னுடைய இமேஜையும் எல்லாத்தையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து அடுத்த கடத்த கொண்டு போகணும். ஆனால் தன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கு பழமொழி சொல்லுவோம், வந்ததும் சரியில்லை வாய்ச்சதும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய மன உளைச்சல்களை கடந்து வந்தாலும் பட் சாதிக்க பிறந்தவங்க சிம்மராசி என்பவர்கள். குறிப்பாக பெண்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பட்டு அதுக்கப்புறம் பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அனுபவமும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும். அதுலேயும் சிம்மராசி என்பவர்கள் ஆண்கள் இன்றைக்கி வரைக்குமே சொல்லணுன்னா எல்லா விதத்துலையுமே பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்துக்கிறீங்க. பட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க சுயநலமாக யோசிக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியுது. பட் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பட் இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய சரிவுகள், நிறைய நஷ்டங்கள் இருக்கிறத இடத்த நம்ம ஸ்டாண்ட் பண்ணால் போதுமே, இது போயிடுமா, இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண முடியுமா, வாங்கின இடத்துல கொடுக்க முடியுமா, கொடுத்த இடத்துல மீண்டும் வாங்கி அதை நம்ம கைக்கு வந்து சேருமான்ற அளவுக்கு
நிறைய குழப்பங்களில் ஆளாகி நிற்கக்கூடிய சூழலுக்கு அப்படியே பிளாக்காகி நிற்கிறீங்க. இதிலிருந்து ரிலீஃப் ஆகணும், அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வைக்கணும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செவ்வாய் இந்த இடத்துல இருக்கிறது தனம் செல்வம் செல்வாக்க உயரக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கார். 100% செவ்வாய் உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ஸ்டார் பொசிஷனை கொடுப்பாரு. அப்போ உங்கள் தொழில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. இத்தனை நாளாக தடப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற சிக்கல்கள் தீரும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த தொழில் ரீதியில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது. அதுவும் உங்களது வாழ்க்கையில் வீடு வாங்க முடியல, பூமி வாங்கி வீடு கட்ட முடியல அப்படின்ற குழப்பத்தோடு ரொம்ப நாட்களாக இருந்த உங்களுக்கு அதிலிருந்து ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. குறிப்பாக சொல்லணுன்னா அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு செய்கிற வேலையிலேயே பிரச்சனைகளும், அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் அமையுது, எல்லாம் கூடி வருது. ஆனால் கடைசி ஸ்டேஜில் அது எல்லாம் கூடி நடக்கிறது கடைசி 1% பிரேக் ஆகுது. என்னன்னு இங்கே தெரியல அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். கண்டிப்பாக அந்த குழப்பத்திற்கு உங்களுடைய ஜாதகத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த கிரகம் எத்தனை கொண்டுள்ளதுன்றது ரொம்ப அவசியம். அதன் பொறுத்து அதனுடைய முழுமையான பலன் உங்களை அடையும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன், குரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கக்கூடிய சூரியன், அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் அதிபதி. மண், மனை, பூமி சார்ந்த விஷயங்களை பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுப்பாரு. அதை சார்ந்த பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்துருவார். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் எப்போவுமே வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை அமைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை அடைவீங்க. அதுவும் லக்ன பாவத்திலே இருக்கக்கூடிய சந்திர அமைவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும், உங்களுடைய ராசி சந்திரனா மையமாக வச்சு உங்கள் ராசி சிம்ம ராசி, அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சூரியனும் ப்ளஸ் இந்த சந்திரனுடைய தொடர்பு கொண்ட நீங்கள் எப்போவுமே தெய்வ சிந்தனைகள் உடையவங்க. அட்வான்டேஜாக பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே கனவுல காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயம் கொஞ்சம் காலகட்டங்களில் இந்த தெய்வ விஷயங்கள் எல்லாமே ட்ராப் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் தாண்டி ஒரு நெகட்டிவாக இருந்த நிலைமைகள் இருக்கே அப்படின்னு நினச்ச உங்களுக்கு இப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. அதுலேயும் உங்களுக்கு பார்க்கும்போது ப்ரொமோஷனுக்குரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அமைய போகுது. இடமாற்றங்கள் நல்ல அருமையான இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ப்ளஸ் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா உடனே யோசிக்காம கமிட்மெண்ட் கொடுங்க. போன டைம் வெளிநாடு முயற்சிகள் எடுத்து அதை ட்ராப் ஆகிடுச்சு, என்னன்னே தெரியல, ஒவ்வொரு முறையும் பிரேக் ஆகுதுன்னு நினச்சவங்களுக்கு இப்போ மூவ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடைச்சிடும். அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கிற இந்த ராசியில் சூரியன் இருக்கிறார் இல்லையா, அது உங்களுக்கு இன்னும் ஆக்டிவ் ஆக்கிடும். ரொம்ப நாளாக தடையில் இருக்கிற விஷயத்தெல்லாம் முடிச்சிடுவீங்க. புது தொழில் புது முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் 15க்கு மேலே சூரியன் பலம் பெறுகிறார். யோசிக்கவே வேண்டாம், செய்வீங்க. நீங்கள் செய்யணும்னு நினைக்கலாலும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு அடையும். அதற்குரிய வழிகள் உங்களுக்கு பிறக்கும். பெற்ற பிள்ளைகளில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திடுவீங்க. பார்த்து செய்த திருமண ரீதியில் இருந்த பிரச்சனைகளும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை என்ன செய்கிறதுனே தெரியலன்ற குழப்பத்தில் இருந்தவங்க நீங்கள் அழகாக அதெல்லாம் டேலி பண்ணி வெளியில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிடுவீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுடைய ராசியிலிருந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக உங்களுக்கு இப்போ சுபகாரியம் சுப விஷயங்கள் குடும்ப ரீதியிலையும் கை கொடுக்கும். அதே நேரத்தில் சிம்மராசி அன்பர்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக அதற்குரிய முயற்சிகள் எடுத்து தடையாகிட்டே இருக்குன்னு நினச்சிங்களே, இப்போ உங்களுக்குரிய வாய்ப்பு. ஏன்னா இப்போ வெட்டிங்கன்னு அடுத்தது குரு 12ஆம் பாவம், மறுபடியும் 1-2 வருஷத்துக்கு அந்த சான்சஸ் குறைவு. இப்போ நீங்கள் உடனடியாக பார்த்து திருமண முயற்சிகள் எடுத்து செய்கிறது நல்லது. கணவன் மனைவி ஒன்றா நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்த நீங்கள் கொஞ்ச நாளாகவே பேச்சுவார்த்தை இல்லாமல் எதை ஆரம்பித்தாலும் சண்டை சச்சரவு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி ஏதோ ஒரு குழப்பங்கள் நடக்கிற மாதிரியான ஒரு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை, இதெல்லாமே ரிலீஃப் ஆகும். திருமணமாகி கொஞ்சம் நாளிலேயே காரணம் இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போன உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மீண்டும் ரிலீஃப் கிடைச்சி ஒன்றிணையக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகுது. மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலகட்டமாக அமைச்சு
பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலமாக மாறப்போகுது. மூவ் பண்ணுங்க, முயற்சிகள் எடுங்க, பெரிய லெவலில் மாறுதல்கள் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக தெரிஞ்சிக்கலாம். எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.